ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 6வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெலாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி சாண்ட்ரா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 51,763 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18.26% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க் தான். ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிட்டி கொளுத்தின மாதிரி வந்து பண்ணிவிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களுக்கு தான் நாங்கள் ஓட்டிங்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டிங்ஸை போட்டு குவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48,043 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.94% வந்து இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இவங்க உள்ளர வரும்போது டிசிப்ளின், டெக்கோரம் அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் நான் இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்கள மாதிரி இவங்களும் வந்து மாறிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஒரு வேளை கரெக்டாக அவங்க சொன்ன சொல்லில் கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறித்தனமாக இருந்திருக்கும். திவ்யாவுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இன்னும் கூட அதிகப்படியான வாக்குகளை செலுத்தியிருப்பாங்க. 3வது பொசிஷனில் விஜே பார்வதி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 42,205 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.89% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ பார்வதி அவர்களுக்கு கண்கள் அடிபட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து டாஸ்க்கெல்லாம் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில பார்ட்டிசிபேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து கிளாப்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 4th பொசிஷனில் நம்மளுடைய விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39,863 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.06% வந்து இருந்துட்டு இருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரம் அவர்கள் வந்து அதாவது அம்பி வந்து அந்நியனாக மாறின ஒரு தருணமாக வந்து இருந்துட்டு இருக்கல, அது நிறைய பேரால் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா விக்ரம் அவர்களை ஆரம்பத்துலேருந்தே ஒரு நல்ல பையன், சூப்பரான ஒரு பையன், ஜெம் ஆஃப் த பர்சன் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து இப்படி ஒரு முகத்தை காமிக்கும் போது விக்ரம் அவர்களை அதிகப்படியான பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கலையோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. 5வது பொசிஷனில் திவாகர் அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 22,550 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.95% வந்து இருந்துட்டு இருக்காரு திவாகர் அவர்கள். ஸோ திவாகரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கு வந்து இல்லை. ஏன்னா அவர் பாட்டுக்கு அவருடைய ரீல்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. டாஸ்க் அப்படின்னு வரும்பொழுது அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பாரு சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, தனக்கு என்ன தோணுதோ அந்த விஷயங்களை சில நேரங்களில் ரொம்ப முக்கியமான நேரங்களில் எடுத்துடுறாரு. அது பார்வதிக்கு பேக் ஃபயர் ஆகிடுது. 6வது பொசிஷனில் வியானா 19,787 ஓட்டுகள் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.98% வந்து இருந்துட்டு இருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்களுடைய ரியல் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நிறைய இடங்கள் வந்து எக்ஸ்போஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ அதன் காரணமாக ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா, திவ்யா இவங்கெல்லாம் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்குறதுனால வியானா அவர்களுக்கு வந்து வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,281 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.74% வந்து இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அவங்களே நினைச்சாலும் தயவு செய்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கத்தி கதறினாலும் ஆடியன்ஸ் வந்து இவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றதுனால அரோரா சிங்க்லருக்கு ஓட்டிங்ஸை போட்டு நல்ல ஒரு பொசிஷன்லேயும் வந்து வச்சுருக்காங்க. பட் இந்த வாரம் தெரிஞ்சிடும் ஓட்டிங் வைஸ் தான் அவங்க வந்து எடுத்து வெளியே போடுறாங்களா, எவிக்ட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் கனியக்கா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,119 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.33% வந்து இருந்துட்டு இருக்காங்க கனி அவர்கள். ஸோ இத்தனை வாரங்கள் தப்பித்து கொண்டே இருந்த கனி அவர்கள் திடீரென்று மாட்டிவிட்டார்கள். அதுக்கான காரணம் கனியோட கேங்கை எதிர்த்து இன்னொரு கேங் வந்து பார்த்திங்க அப்படின்னா படையெடுத்திருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் கனியக்கா அவர்கள் வந்து உள்ளர வந்திருக்காங்க. ஸோ மேபி எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருக்குது. 9வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,070 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.32% வந்து இருந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பொறுத்த வரலையும் அவங்களுக்கான கண்டென்ட்டை அவங்களால கொடுக்க முடியவில்லை, அதுதான் உண்மை. ஸோ எங்கெல்லாம் வந்து கேப் கிடைக்குமோ அந்த இடத்துலலாம் வந்து ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து மொக்க வாங்கினாலும் சில இடங்களில் ஜெயிக்கவும் செய்கிறாங்க. அப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட பெருசாக போய் சேரவில்லை.
10வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12,855 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.53% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ரம்யா ஜோவும் பல வாரங்களாக அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்து உள்ளர வந்தாங்க. ரம்யாவெல்லாம் சேவ் பண்ணிட்டு பிரவீன் ராஜை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பும்போதே தெரிஞ்சிருச்சு ஓட்டிங் வைஸ் வந்து பண்ணுறதில்ல. ஸோ மேபி இது ஒரு இதை கூட வந்து இருக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரவீன் ராஜ் வந்து ஒரு நல்ல பிளேயர், ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். அவர் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாரு அப்படின்றதுனால ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேச்சரை வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் புதுசாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா அப்படி என்ன தான் வந்து பிரவீன் ராஜ் வந்து பண்ணிட்டாப்ல, என்ன அப்படி அன்ஃபேர் எவிக்ஷன் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து திட்ட செய்வாங்க. பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு பெரிய அட்டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகளுக்கும் ஒரு பயம் வரும். ஐயோ நம்மளும் நாமினேஷனில் வந்து இருக்கோம், நம்மளும் ஏதாவது வந்து பண்ணியே தீரணும், இல்லை அப்படின்னா வேறு லெவலில் பிரச்சனை ஆகிடும், இல்லை எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளரையே வந்து இருக்கும். ஏன்னா பிரவீன் ராஜ் ஒரு நல்ல பிளேயர், அவரே எவிக்ட் ஆகி வெளியே போகிறாரு அப்படின்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு டவுட் வந்துடுச்சு அப்படின்னாவே இஷ்டத்துக்கு வந்து கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் தான் வியானா, சுபிக்ஷா இவங்க எல்லாருமே வந்து அன்வான்டாக அவங்களுக்கே சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் உள்ளர போய் அவங்க இஷ்டத்துக்கு சில வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நான் முன்னே சொன்ன மாதிரி சில நேரங்களில் அது வந்து நல்லா கை கொடுக்குது, சில நேரங்களில் அது பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். பட் எண்ட் ஆஃப் தி டே சுபிக்ஷாவும் வியானா அவர்களும் பண்ணுவது சரியல்ல. இப்போது வினோத் அவர்களுக்கும் கமருதீனுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது என்னவாக இருந்தாலும் அவங்க 2 பேர் பேசி தீர்த்துப்பாங்க. இடையில புகுந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க எனக்கு வந்து அஃபெக்டடாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ பக்கத்தில் தானே நிற்கிறீங்க, இல்லை தொலைவாக போய் நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் பில்டப் வந்து ஆக போகுது. ஓகேவா? ஸோ நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்தை வந்து சுபிக்ஷாவும் டார்கெட் பண்ணியிருந்தாங்க, வியானாவும் வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டார்கெட் மூலமாக கமருதீன் அவர்கள் வினோத் அவர்களை மறுபடியும் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வியானாவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் இதில் எந்த விதமான சம்பந்தமுமே வந்து கிடையாது. ஸோ சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஆட்கள் உள்ளர புகுந்து அந்த ஆட்டத்தையே கலைக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து தான் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாகுச்சு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல சுபிக்ஷாவுக்கு ஓரளவுக்கு ஹோப் வந்து கிடைச்சிது. பட் இருந்தாலும் கூட சுபிக்ஷாவுக்கு இது சம்மந்தமே இல்லாத ஒரு மேட்ரு, எதுக்காக உள்ளர போய் இவங்களா பேசி இவங்களா ஒரு லெவலுக்கு கரெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேள்விகளும் எழும்பிட்டுருக்கு. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை உங்களை நோக்கி வரும். அந்த பிரச்சனையை நீங்கள் ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து வந்துடுவாங்க, ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்காக நம்ம பிரச்சனை பண்ணால் தான் வெளியே தருவோம், ஏதாவது பேசினா தான் வெளியே தருவோம் அப்படின்னு சொல்லி வாண்டடாக சில விஷயங்களை வந்து செஞ்சு மாட்டிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சுபிக்ஷாவெலாம் மாட்டிகிட்டு இருக்காங்க, வியானாவும் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஓகே கைஸ், இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். ஸோ நன்றி, வணக்கம்.